திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. உலகெலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அலகில் சோதியன் நம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறிகாட்டும் வெண்ணை கையில் வாய்மை மேகண்டான் சொந்ததிக்கோர் மெய்ஞானவானுமாகி குயிலாரும் புழல் திருவாவடுதுறைவாழ் குரு நமச்சிவாய் தேவன் சைலாதி மரபுடையோம் திருமரபு நீடோழி தழைக மாதோம். அரைசனே அன்பர்க்கடியேனே என்னுடைய அப்பனே ஆவியோடாக்கை புரைகனிய பூந்து நன்றுரைக்கு பொய்யுள் கடிந்த மெச்சுடரே திரைவரா மன்னம் மமதத்தின் கடலே திருப்பெருந்துரை உரை சிவனே உரை உணர்விறந்து நின்று உணர்வதோர் உணர்வே யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்தேம். கல்லால் நிலமலை வில்லார் அருளிய பொல்லார் இணைமல நல்லார் புனைவரே இந்த குஞ்சிறக்கன்று நன்னீட்கலை ஞானம் கற்கும் சரக்கன்றுகான். திருச்சிற்றம்பலம். இல்லாமல்ல அடல் வல்லான் திருவருளும் குருவருளும் முன்னின்றருள் செய்ய அடியேனை சென்னையில் ஆட்படுத்தி அடியனுடைய ஆசிரியர் பெருமக்குடைய திருவடி தமிழுக்கு முதற்கான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இசைஞானியார் குழுமத்தில் உள்ள அனைத்து அடியார் பெருமக்களுடைய திருவடி தமிழுக்கும் அடியனுடைய வணக்கங்களை உரித்தாக்கி கொண்டு உமாபதி சிவனார் இயற்றிய போற்றி பகருடை நூலினில் 6 கன்னிகள் வரை 2 போற்றிகளை நிறைவு செய்துள்ள நிலையிலே இப்பொழுது 3வது போற்றியில் உள்ள 7ஆம் கன்னியை இன்று உமாபதி சிவனாருடைய குருவருள் துணை கொண்டு தொடர்ந்து சிந்திக்க முற்படுவோம். அன்பர் மக்களே, பெருமான் எவ்வாறு எத்தனை வகையான பிறப்புகளை ஆன்மாக்களுக்கு கொடுக்கின்றான் என்பதை நாம் சிந்தித்தோம். அது அனாதி காலம் தொட்டு இருக்கின்ற இந்த நிலையை தொல்லையுறும் அந்தம் அடிநடு என்று எண்ண அளவிறந்து வந்த பெரிய வழி போற்றி என்று இதை நாம் சிந்தித்திருந்தோம். இன்று முந்துற்ற நெல்லுக்கு உமி தவிடு நீடு செம்பில் காளிதமும் தொல்லை கடல் தோன்று வரும் எல்லாம் என்று 7வது கண்ணி. இந்த உயிர்கள் நிலையானவை மண்ணுயிர் என வழங்கப்பெறும். அவ்வாறு இருக்க அவற்றை படைத்து காத்து அழித்தல் செய்வது ஏன்? இங்கே உயிர்கள் படைத்து காத்து அழிக்கப் பெறுவதில்லை. அவற்றிற்கு உரிய உடல்களே அவ்வாறு செய்யப்பெறுகின்றன. உயிர்கள் அனாதிகாலம் தொட்டு மலத்தால் பந்திக்கப்பட்டிருக்கின்றன. எனவே அது உடனாகவே உள்ளது. சகசமலம் என்ற வகையில் மலத்தை நீக்க இறைவன் செய்யும் கருணையே படைத்தல் முதலினே. படைத்தல், காத்தல், அழித்தல் என்ற ஒடுக்குதல், மறைத்தல், அருளல் ஆகிய 5 நிலைகளும் அவனுடைய கருணையே. மலம் உயிர்களை பற்றியது எவ்வாறெனில், எப்படி ஒரு சில ஆசிரியர்கள் உயிர் சென்று மலத்தை பற்றியது என்று குறிப்பிட்டிருப்பர். இதில் கொஞ்சம் சான்றோர் பெருமக்களிடம் கொஞ்சம் இடர்பாடுகள் உண்டு. ஏனென்றால் ஆணவ மலமே உயிரை பற்றியதென்றால் ஏன்னா அது சடம், அது எவ்வாறு பற்றும் என்றும் பற்றுகின்ற தன்மை உயிருக்கு மட்டுமே உள்ளது என்பதால் உயிர் பற்றியது என்ற வகையில் சொல்லுவாங்க. ஆனால் உண்மையில் அப்படி இல்லை. ஏனென்றால் அது எப்படி ஆன்மாவோடு தொடர்புள்ளது என்றால், முந்துற்ற நெல்லுக்கு உமி தவிடு.
இந்த முன்னே தோன்றிய நெல்லுக்கு உமியும் தவிடும் அனாதியிலே உடன் தோன்றியது போன்றது ஆகும். ஒரு நல்ல உதாரணம். அந்த நெல்லிற்கு உமியும் தவிடும் கூடவே இருக்குமே ஒழிய அது தனியாக வந்து பொருந்துவதில்லை. அந்த உமியும் தவிடும் வந்து அரிசியை மூடுவதும் இல்லை, இல்லை அரிசி சென்று மூடிக்கொள்வதும் இல்லை. என்ற வகையிலே ஆணவமலம் உயிரினுடைய அறிவை மறைத்தது எவ்வாறு என்றால், நீடு செம்பில் காளிதமும், அந்த செம்பினுடைய நிறத்தை களிம்புடன் நோக்கி மறைத்ததை போன்றதாகும். சிவபெருமான் இந்த பெருநிறைவில் வியாபகத்தில் உயிர் இருக்கவும் ஆணவமலம் உயிரின் இயல்பை மறைத்தது எவ்வாறு என்றால், தொல்லை கடல் தோன்ற வரும் பழமையாகிய அந்த கடல் பரப்பில் நிறைந்திருக்கும் தண்ணீரை உப்பு கலந்திருப்பதை போன்றது ஆகும். எனவே இங்கே மலம் இயல்பாகவே ஆன்மாவோடு கலந்திருக்கின்ற நிலையைத்தான் நமக்கு இங்கே உமாபதி சிவனார் நெல்லுக்கு உமி தவிடு என்றது போலவும், செம்பில் காளிதம் இந்த களிம்பு ஏறுதல் எப்படி அது நாள்தோறும் விளக்கி கொண்டே இருந்தால் பளபளவென்று இருக்கும். ஆனால் வாரத்திற்கு ஒரு முறையோ மாதத்திற்கு ஒரு முறை அதை நீங்கள் சுத்தம் செய்தால் அது களிம்பு ஏறி நிற்கின்ற அந்த நிலையிலே அந்த செம்பில் களிம்பு போல் எப்படி அந்த செம்பினுடைய நிறத்தை மறைத்திருக்கின்றதோ அவ்வாறு ஆணவமலம் உயிரினுடைய அறிவை மறைத்திருக்கின்றது என்ற வகையிலும், இந்த இறைவன் பெருநிறைவில் வியாபகத்தில் உயிர் இருக்கவும் ஆணவமலம் உயிரின் இயல்பை எப்படி மறைத்தது என்றால், அந்த கடல் பரப்பில் இருக்கின்ற தண்ணீரிலே எப்படி உப்பு கலந்திருப்பதை போன்றது என்று 3 வகை நிலையிலும் ஆன்மாவோடு ஆணவமலம் எப்படி உள்ளது என்பதை இங்கே உமாபதி சிவனார் நமக்கு அருமையாக கூறியுள்ளார். எனவே இந்த மலம் மிகவும் வலிமையான ஒரு பொருள். எனவே இதனுடைய அந்த ஆற்றலை தேய்ந்து போகுமாறு செய்தல்தான் பெருமானுடைய இந்த கருணையாக விளங்குகின்றது. எனவே ஆன்மாக்கள் இந்த மலத்தினுடைய வலிமையை நீக்கி கொண்டால் இறைவனுடைய கருணையால் திருவருளோடு சேர்ந்து ஆன்மா பேரானந்த நிலையை தூய்ப்பிக்குமாறு சிவபெருமான் செய்வார். எனவே நம்முடைய அந்த மனம் மொழி மெய்களால் எந்தவித குற்றங்களுக்கும் ஆளாகாமல் இருக்க இந்த மலத்தினுடைய ஆற்றலை அறிந்து பெருமானுடைய திருவடியை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருளுவது இனியே என்ற மணிமொழியாருடைய வாக்கிற்கு நாங்கள் இந்த எழுத்தே நம்முடைய பொருளாக கொண்டு அவனுடைய திருவடிகளிலே அன்பு நீரை பாய்ச்சி நாள்தோறும் அவனை பூவும் நீரும் கொண்டு வழிபாடு செய்வோம் என்ற வகையில் இன்னும் தொடர்ந்து அடுத்த வகுப்பிலே சிந்திப்போம் என்று சொல்லி நிறைவு செய்வோம். திருச்சிற்றம்பலம். என்றும் இன்பம் பெருகு மேல்வினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஒங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான்புகழ் நின்றதெங்கும் நிலவி உலகெலாம் வான்முகில் வழாது பெய்க மலிவளம் சுரக்க
மன்னன் பொன்முறை அரசு செய்க குறைவிலாதுயிர்கள் வாழ்க. நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க. மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துதை எந்தாய் போற்றி. வாகம் பொன்னுருவானாய் போற்றி. அண்ணாமலையும் அண்ணா போற்றி. கண்ணார் அமுதக் கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.